அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோலையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 22 நடக்க இருக்கிற கவுன்சிலிங் பற்றின ஒரு முழு விளக்கம், முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணி வைங்க. அப்போ அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா, இன்றைக்கி அதாவது 21 ஆகஸ்ட்டு பார்த்தோம்னா, அந்த 7.5% அந்த வொக்கேஷ்னல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்ருந்தாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதில் ஒரு 130 பேர், இதில் ஒரு 107 ஒரு 300 பேருக்கு மேலே இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 22 ஆகஸ்ட்டு ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லிவிட்டு, அதுவும் என்னென்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங், அங்கே யூனிவர்சிட்டிக்கு போகணும். TNAU கோயம்புத்தூருக்கு அண்ணா ஆடிட்டோரியம் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஆஃபீஸுக்கு போகணும். ஸோ 22ஆந்தேதி கால் பண்ணியிருக்கிறது. யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட் அவுட் பண்ணி அதில் முக்கியமாக அந்த கட் ஆஃப் எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறேன் இருக்குது. அதுதான் முக்கியமான தகவல். இப்போ ஓசி கம்யூனிட்டிக்கு 162 வரைக்கும், அதை லாஸ்ட்டு செக் பண்ணும்போது 162 வரைக்குமே கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்னு பார்த்தோம்னா 15,958 ஏ. ஜெனரல் ரேங்க்கு அதே தான். ஓசிங்கிறப்ப கம்யூனிட்டி ரேங்க் ஜெனரல் ரேங்க் ஒன்றே தான் இருக்கும். பிசிக்கு 137 வரைக்கும் இப்போ கால் பண்ணியிருக்காங்க. வரலாம், கவுன்சிலிங் கலந்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்கு 9,632, ஜெனரல் ரேங்கு 27,324ங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். பிசிஎம்முக்கு 125.5க்கும், எம்பிசி 147, எஸ்சிக்கு 146, எஸ்சிஏ 147, எஸ்டிக்கு இது வரைக்கும் எதுவும் லிஸ்ட்டில் இல்லை, நான் வெரிஃபை பண்ண வரைக்கும். அப்படி ஏதாவது செக் பண்ணி பார்க்குறப்ப இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. நான் அதை ஃபுல் லிஸ்ட்டு செக் பண்ணும் பொழுது அது எனக்கு வரல இருக்குது. ஸோ இந்த மார்க்லேயும் ஏதாவது டிஃப்ரென்ஸு இருக்குதா, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணலாம். எதுக்காகனா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இது இருக்குது. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்கும் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பாருங்கள் தெரியும். இப்போ பிசிஎம் 125.5னா 753 கம்யூனிட்டி ரேங்குன்னு, 30,647 அந்த மெயின் ஜெனரல் ரேங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மொத்தமாக 1928 பேரை கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு 1928 பேர். ஜெனரல் கவுன்சிலிங் 20வது செஷன். இது 20வது செஷனுக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குது, 500 பேர். அப்புறம் 21வது செஷன் 11 மணிக்கு 500 பேர். 1:30 அடுத்த 22வது செஷன். ஜெனரல் கவுன்சிலிங் 22வது செஷன் பார்த்தோம்னா 1:30 மணிக்கு 501 அப்ளிகன்ஸு. அண்டு 4 மணிக்கு 23வது செஷன் 427 பேர். ஆக மொத்தம் 1928 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. கவுன்சிலிங் கலந்துக்க போகிற அனைத்து அக்ரிகல்ச்சர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்ம கேட்டிவ் ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் பீப்புள். தேங்க்யூ.